அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? என் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகுதியில்லாத அடியேன் தேவன் இந்த நாளில் தகுதிப்படுத்தின நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம அழகாக ஒரு பாட்டில் பாடினால ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடினால ஒரு சரணம் எப்படியா வருகிறது, என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம். நான் யோசித்து பார்த்தேன், நீங்கள் மெசேஜ் காயத்தை ஆற்றுமான்னு தெரியல. ஆனால் இந்த நாளில் தேவன் கொடுக்கிறதான இந்த வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை அபியாசப்படுத்தும் போது நாம் எல்லாருடைய வார்த்தைகள் அனைவருடைய காயங்களை ஆற்றப்போகிறது. யார் நான் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாளிலும் அடுத்தவர்கள் வாசிங்க. செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக்சுவலாக இந்த நாட்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அன்று நைட் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார். அப்போது நான் யோசிச்சேன், ஆக்சுவலாக லெந்தடே மெசேஜில் என்னுடைய முதல் மெசேஜ் அன்பை குறித்து நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா 2-3 மெசேஜ் போனதுக்கப்புறமா மறுபடியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது எனக்கு நான் அது பெருசாக நினைக்கல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அன்பை குறித்து நம்ம பேசிட்டோம். இப்போ வேணான்னு சொல்லி விட்டப்போ மறுபடியும் ஒரு ஆவியானவர் என்ன பண்ணார், இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இன்னொரு 2 காரியத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். எடுத்தவர்கள் வாசிங்க. அதே யோவான் எழுதின விசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. 11:35 யோவான். இயேசு கண்ணீர். அப்போ இந்த சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்தார். ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், லாசர் வியாதிப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்க, சொல்லி விடுறாங்க. ஆனால் அவர் தாமதமாய் மறுபடியும் 2-3 நாள் இருந்துட்டு வராரு. அப்போது அவர் சொல்கிறார், 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வராரு இல்லையா? ஆண்டவர் எதுக்கு வராரு? லாசர் மரித்துட்டான் தெரியும், 4 நாளாயிற்று, எல்லாம் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாரு, அவனை எழுப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணார், வர்றாரு. ஆனாலும் வந்த இடத்துல 33 வசனம் எப்படியா சொல்கிறது, அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியல் கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாருன்னு சொன்னார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். யோசிச்சு பாப்பா, ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா, ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, அவனை உயிரோடு எழுப்புறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, வாராரு. ஆனாலும் அவருடைய இருதயம் என்ன பண்ணிச்சு, கலங்கிச்சு. அதனால தான் சங்கீத யோவான் 3:16 இப்படியா சொல்கிறது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் எவ்வளவா அன்பு, அவருடைய அன்பை நம்ம ஒரு விவரிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது மாத்திரமில்லை, இன்னொரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போது, நாயினோன்னு சொல்லி ஒரு ஊருக்கு அவர் போகிறாரு. அப்போ ஒரு விதவையினுடைய ஒரே ஒரு மகன் என்ன பண்ணுறான், மரித்து போனான்னு சொல்லி அவனை அந்த பாடையில் வைத்து கொண்டு வருகிறாங்க. அப்போ 13வது வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதேன்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய தேவன் எப்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம தேவன் அன்புள்ள தேவன், அன்பான தேவன். அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் அந்த நாளையில் நம்ம டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிற நாம் இந்த நாளில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அன்பு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான் இல்லையா? மத்திய 24வது அதிகாரத்தில் சொல்லுது, அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். கடைசி நாட்கள் 24:12 இப்படியா சொல்லுகிறது, கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு என்ன பண்ணிடுச்சு, தனிந்து போகிறது. உலகத்தில் அன்பு தனிந்து போச்சு, உலகத்தில் எல்லாம் சுயநலமாக மாறிட்டாங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் கிறிஸ்தவர்களுடைய மத்தியில் அநேகருடைய அன்பு என்ன பண்ணிடுச்சதுனால தனிந்து போகிறதாய் காணப்படுகிறது. இதனால் அன்பை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் நம்ம அன்பு செய்யணும், ஏன் நம்ம அன்பு செய்யணும்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மத்திய எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 36-37 வாசிங்க. நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக.
அடுத்த 2 வசனமும். இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. நம்ம ஒருத்தர் வந்து கேட்குறான், நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை ரொம்ப முக்கியமான கற்பனைன்னு சொல்லவன் கேட்குறத பார்க்குறான். ஆண்டவர் என்ன சொல்லாரு, உன் தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது பிரதான கற்பனை. 2வது கற்பனை என்ன, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இந்த நாள் நம்ம அன்பு கூறுறோமா? இப்போ ஏன் நான் அன்பு கூறணும்? கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னா ஏன் என்னை நேசிக்கிறது போல் என்னுடைய சகோதரனை, என்னுடைய எல்லாரையும் நான் என்ன பண்ணணும், அன்பு செய்யணும்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது, அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்குது இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? கட்டளை, முதலாவது பிரதான கற்பனை. அதே வசனம் தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 30-34 நம்ம வாசிக்கும்போது அதே தான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதே போல் என்ன, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு நாம் தேவன் கொடுத்துருக்கிற கட்டளை என்ன, நம்ம எல்லாரையும் அன்பு கூறணும். ஏசு கிறிஸ்து எவ்வளவாய் நம்ம மேலே அன்பு கூர்ந்தாரோ அதே போல் நாம் என்ன பண்ணணும், மற்றவர்கள் மேலே அன்பு கூறணும்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13:9 வாசிங்க. ஆமென், ஆமென். இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஏன் இது 2 கற்பனை ஆண்டவர் கொடுக்குறாரு? ஏன்னா மற்ற எல்லா கற்பனைகளும் எதுக்குள்ள அடங்கி இருக்கிறது? இந்த உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகங்கிற சொல்கிற இந்த கட்டளைகளுக்குள்ள, இல்லைன்னா இந்த கற்பனைகளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறது, அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால தான் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணவர்களாக இருக்கிறோம், கட்டளை பெற்றவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34-35 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான என்னதை கொடுக்குறாரா, கட்டளையை கொடுத்துருக்கிறார். கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போது எல்லாரும் நாம் ஒருவர் நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார், நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்துருக்கிறார். அப்போ கட்டளையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது இல்லையா? நம்ம டியூட்டிக்கு வரோம் போகிறோம், இத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வரணும்னு சொன்னால் அத்தனை மணிக்கு நம்ம டியூட்டிக்கு வந்து தான் ஆகணும் இல்லையா? 7 மணி டியூட்டினா 8 மணிக்கு போவோமா? போக முடியாது. அது மாத்திரமல்ல, நம்ம அநேக நேரங்களில் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்கிறது உண்டு. மற்ற உலக ஜனங்களை போல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நம்ம வேலை பார்க்குறோம், ஹாஸ்பிட்டலில் வெளியில் எல்லாம் வேலை பார்க்குறோம். இப்போ நான் இருக்கிறேன், என் கூட ஒரு சவுதி இருக்கிறார், அவர் 8 மணிக்கு வருவார், 9 மணிக்கு வருவார், வேலை செய்யாமல் இருப்பார். நான் இருக்க முடியுமா? இங்கே சவுதியில் நம்ம இப்படி இருக்க முடியுமா? அவங்க வருவாங்க, காஃபி குடிப்பாங்க, சுற்றுவாங்க. அவங்களே போல் நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவரிடத்துல கட்டளையை பெற்றிருக்கிறோம். மற்ற ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களைப் போல நான் இருக்க முடியாது. நான் யார் இடத்துல கட்டளை பெற்றிருக்கிறேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கட்டளை பெற்றவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம ஜாக்கிரதையில் அவர்களாக இருக்கணும். முதலாவது நாம் அன்பு கூற கட்டளை பெற்றிருக்கிறோம். 2வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த யோவான் எழுதின 1வது நிருபம் 4வது அதிகாரம் 8-12 வரைக்கும் வாசிங்க. 1 யோவான் 4 8-12. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்த கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிற நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஆமென். போதும். நாம ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அவர் முந்தி, நம்ம பின்னாடி வாசிக்கும் 19 வசனம் இப்படியா சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால்
அவன் பொய்யன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு? அப்போ தேவன் நம்ம என்ன சொல்றாரு? நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கட்டளை பெற்றிருக்கிறோம், அடுத்தது எப்படியா இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ கடன், நம்ம சவுதிக்கு வர்றோம், சவுதியில் ஒரு நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், லோன் எடுப்பாங்க, மறுபடியும் ஊருக்கு போயிடுவாங்க, அதை கெட்டாமல் திருப்பி வந்து என்ன பண்ணுவான்? கரெக்டாக பேங்க்காரர் என்ன பண்ணுவான்? கால் பண்ணி கட்ட வேண்டிய லோனை கெட்டு. அப்போ கடனாளிகளாக இருக்கிறோன்னு சொன்னால் எப்படி? நம்ம அடுத்தவர்களை நேசிக்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு டைம் ஆண்டோட சமயத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? போய் உன் கடனை முதல்ல அடைச்சிட்டு மறுபடி வா. இல்லையா? கடன் அடைக்காமல் போக முடியுமா? கடன் அடைக்காமல் விட முடியுமா? எங்கே போனாலும் என்ன பண்ணிடுறாங்க? அதனால் துரத்தி பிடிக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் நம்மிடத்தில் எப்படியாய் அன்பு கூர்ந்தாரோ அவரை போல் நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கட்டளை பெற்றிருக்கிறோம், கடனாளிகளாக இருக்கிறோம். அதனால் அது நம்மளுடைய சாய்ஸ் கிடையாது. கடன் வாங்கிட்டோம், கடனை கொடுத்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அது மாத்திரமில்லை, மற்றவர்களிடத்தில் அன்பு கூற நாம் கடனாளிகளாக இருக்கிறோன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபுல் நான் எப்படி என்னை நேசிக்கிறேனோ அதே போல் மற்றவங்களையும் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். கொஞ்சம் கூட கொஞ்சம் கம்மி அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்கள ஒரு மாதிரி, அவங்கள ஒரு மாதிரி, பிடிச்சவங்கள ஒரு மாதிரி, பிடிக்காது அப்படி அல்ல. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் ஆக வேதம் சொல்கிறது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம்? அன்பு கூற கட்டளை பெற்றிருக்கிறோம், அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி அன்பு செலுத்தணும்? அன்பு செலுத்தணும் சரி, ஆனால் எப்படி அன்பு செலுத்தணும்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ரோமர் 12:9. ஆமென். உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? அன்பு செலுத்துறது மாத்திரம் இல்லை, அன்பு எப்படியா இருக்கணும்? மாயமற்றதாக இருக்கக்கூடாது. அதனால நம்ம நிறைய எங்கே பார்த்தாலும் போலிகள் தான் இல்லையா? எல்லாமே ஃபேக் ஆயிடுச்சு. அன்புலேருந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ஃபேக்கான காரியங்களாக காணப்படுகிறது. ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக. உலகத்தின் அன்பு எல்லாம் மாறலாம், ஆனால் நம்முடைய அன்பு என்ன பண்ணிடக்கூடாது? மாறவே கூடாது இல்லையா? நம்ம அழகாக பாட்டு பாட, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும். அவரை கை கொள்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கணும்? மாறாதவர்களாக இருக்கணும். ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம், எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த காரியம் தான். தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது எடுத்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16:21. சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆழ்வதாரியன் ஆனான். ஆமென். சவுல் என்ன பண்றான்? தாவீதை மிகவும் சிநேகித்தான். அப்படின்னா அவனுக்கு ஒரு தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வருது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? இவன் அந்த இசைக்கும் போது என்ன பண்ணுது? அந்த ஆவி அவன் என்ன பண்ணுறான்? சமாதானம் அடைகிறத பார்க்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? இவனை கூட்டு வராங்க. இவனை கூட்டு வந்து சுரமண்டலம் வாசிக்கிறவங்க இவனை கூட வைக்கிறாங்க. அப்போ அவனை கூட்டு வரான். தாவீது சவுல் இடத்துக்கு முன்பாக அவனுக்கு முன்பாக வந்துட்டான். அவனை இவன் மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். அதே மாதிரி அதே 1 சாமுவேல் 18:1 வாசிங்க. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 2வது வசனமும், சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். எப்படி? சவுல் மிகவும் தாவீதை நேசிக்கிறான். அது மாத்திரமல்ல, தாவீது என்ன பண்ணுறான்? யோனத்தானை தன்னுடைய உயிரை போல் என்ன பண்ணுறான்? சிநேகிக்கிறான். சவுல் என்ன பண்ணுறான்? தாவீதை அவனை வீட்டுக்கு போக ஒட்டாமல் அன்று முதல் அவனிடத்தில் வைத்து கொண்டான். அப்போ தாவீதை என்ன பண்ணுறாங்க? சவுலும் யோனத்தானை ரொம்ப சிநேகிக்கிறாங்க. அதே போல் தாவீதை என்ன பண்ணுறான்? அவங்க 2 பேரையும் ரொம்ப சிநேகிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்துச்சுன்னா எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? காரியம் மாறுது. சவுல் என்ன பண்ணுறான்? தாவீதை கொல்லும்படிக்கு ஈட்டி எடுக்கிறான். அவனை துரத்தி வர அந்த 24வது நம்ம பார்க்கும்போது 3000 பேரை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணுறான்? அவன் கேதியின் மனாந்திரத்தில் இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு தெரிந்தவொடனே 3000 பேரை கூட்டிட்டு என்ன பண்ணுறான்? சவுல் வந்து என்ன பண்ணுறான்? தாவீதை கொல்லும்படிக்கு வர்றான். ஆனால் அப்போ என்ன பண்ணுறான்? அவன் மலை ஜாதிக்கு போகும்போது என்ன பண்ணுறான்? தாவீதும் அவன் மனுஷனும் 2 பக்கங்களில் உட்காந்துருக்குறாங்க. தாவீதின் மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? உனக்கு உன் சத்துருவை உன் கையில்
ஒப்பு கொடுப்பேன்டா. உன்னை துரத்தி கொண்டு உன்னை கொல்லும்படிக்கு 3 முறை ஈட்டி எய்தவன் உன்னை கொல்லும்படிக்கு 3000 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறான். இவனை இந்த நாளில் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டா. நீ எழுந்து என்ன பண்ண, உனக்கு நலமானபடி செய். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என்ன சொல்கிறான், என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. தாவீது எவ்வளவா சவுலை நேசிச்சான்னு சொல்லி நம்ம பின்னாடி வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சவுல் இப்போ எப்படி என்ன பண்ணுறான், தாவீதை கொலை செய்ய வரான். இவன் விட்டு அவன் என்ன பண்ணிடுவான், இவனை கொன்றான். ஒன்று இவன் சாகணும், இல்லைன்னா அவன் சாகணும். ஆனாலும் தன் உயிரை போல நேசித்தபடினால அவன் என்ன பண்ணுறான், தாவீது சவுலுக்கு விரோதமாக தன் கையை தூக்காதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாராக. அது மாத்திரமில்லை, ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். அதுக்கு அடுத்து தான் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல். இது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. நான் சவுலை கொல்ல மாட்டேன், ஆனால் ஜனங்களை, ஏன்னா சவுல் 3000 பேரை கூட்டு கொண்டு வரான். தாவீதோடு தாவீது அவனுடைய ஜனங்களும் இருக்கிறாங்க. இவங்க எழும்புனா தாவீதோடு இருக்கிற ஜனங்களும் சாகணும், இல்லைன்னா சவுலோடு இருக்கிற ஜனங்களும் சாகணும். ஆனால் என்ன பண்ணுறான், தன் ஜனங்களை அவன் என்ன பண்ணுறான், சவுலுக்கு மேலே எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளை நல்லவளே தடை பண்ணினான். அது மாத்திரமில்லை, பின்னாடி நம்ம பார்க்கும்போது 11ஆவது அதிகாரம் எப்படியா சொல்லுகிறது, என் தகப்பனே பாரும், என் தகப்பனே பாரும். நாம் என்ன சொல்லியிருப்போம், டேய் என்னையாடா கொல்ல வந்த, இன்னைக்கு உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, ஆனால் என்ன பண்ணிட்டேன், ஐயோ பாவம், நீ என் கூட பழகின பாவத்துக்காக நான் என்ன பண்ண கொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என் தகப்பனே பாரும் அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல இருந்து அவன் விலகி போகிறத நம்ம பார்க்குறோம். மறுபடியும் இவர் சும்மா இருக்கல, மறுபடியும் 26ஆவது அதிகாரத்தில் மறுபடியும் 3000 பேரை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணுறான், அவன் பின்னாடி ஓடி வரான், தாவீதை தேடி வருகிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சவுலும் அவனோட இருந்த எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அப்போ 7ஆவது வசனம் எப்படி ஆச்சு, தாவீதும் அபிசாயும் அந்த இடத்துல வர்றாங்க. அவன் ஈட்டி நிலத்தில் குத்தி இருக்கிறது, நல்லா சவுல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். நம்மளாக இருந்தால் என்ன செய்வான், நான் நேசித்தேன், நீ எனக்கு துரோகம் பண்ண, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னை கொல்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன். 2வது ஆல்ரெடி ஒரு டைம் மன்னிச்சாச்சு, வேண்டாம், ஏதோ பழகின பாவத்துக்காக அவனை விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் 2வது முறையும் அவன் அப்படியே என்ன அபிசா என்ன சொல்கிறான், தாவீது அப்போ தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தா. அது மாத்திரம் அவன் என்ன சொல்லலாம், 2 குத்தில் ஒரே குத்தில் நான் என்ன பண்ணிடுறேன், சோழியை முடிச்சிடுறேன். ஆனால் தாவீதில் சொல்கிறேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேலே நான் என் கையை போட மாட்டேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேலே நான் உண்மை என் கையை என்ன பண்ண மாட்டேன், போட மாட்டேன்னு சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அன்பு தான், அதான் உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. இந்த நாளில் ஏன் நம்மளால் அன்பு செய்ய முடியலை, ஏன் இப்படி அபேதம் சொல்லுகிறது போல் நம்ம மற்றவர்களை நேசிக்க முடியலை. நேசிக்கிறோம், அவங்க ஒரு சின்ன காரியம் நமக்கு விரோதமாக பண்ணோன்னு என்ன பண்ணிடுறோம், மறுபடியும் அவங்கள என்னால் என்ன பண்ண முடியல, என்னால் நேசிக்க முடியலை. ஆனால் தாவீது பக்கத்தில் வந்து யோசிச்சு பார்த்தா, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் அதான் உங்கள் அன்பு என்னுடைய அன்பு என்னது, உண்மையான அன்பு. அதனால தான் நான் என்ன பண்ண மாட்டேன், நீ எனக்கு விரோதமாக எளிமையாக தான் நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு விரோதமாக வரமாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் தேவன் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், என் கையை போட மாட்டேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, அது பின்னாடி நம்ம அவன் பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான், அதாவது அவன் என்ன சொல்கிறார், சவுல் என்ன சொல்கிறாரு, இது என் தாவீது. அப்போ சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீது, இது உன் கொல்ல வரும்போது தெரியலை, குமாரனாகிய தாவீது. ஆனால் தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்த போது அவன் என்ன சொல்கிறான், என் தகப்பனே பாரும், என் தகப்பனுக்கு விரோதமா, என் ஆண்டவனுக்கு விரோதமாக என்ன பண்ண மாட்டேன், நான் என் கையை போட மாட்டேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறது நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் தேவன் இந்த நாளில் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான். நிறைய நேரங்களில் நம்ம நல்லா பாசமாக இருப்போம், ஒரு சின்ன காரியம் அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்லைன்னா நமக்கு பிடிக்காத எதையாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக பேக் அடிச்சிருவோம். அப்படி அல்ல, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. நம்ம ஒருத்தங்க மேலே ஒரு அன்பு வச்சுன்னு சொன்னால் அது எப்பொழுதும் அவங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அது அவங்க என் மேலே வைத்திருக்கிற அன்பு ஒருவேளை அப்படிப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவர் நிமித்தமாக உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது, மாயமற்றதாய் காணப்படுகிறது.
உன்னை போல பிறனை நேசிச்சு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதுனால எந்த சூழ்நிலை மனுஷர்கள் மாறினாலும் நம்முடைய அன்பு என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் மாறவே கூடாது. உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக சொல்லி வேதம் சொல்லுது. அது மாத்திரமில்லை, பின்னாடி நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சவுல் என்ன பண்ணுறான், பெலிஸ்தர்கள் நாங்கள் கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறான், தன்னுடைய பட்டயத்தை நட்டு என்ன பண்ணுறான், அவன் செத்து போகிறான் இல்லையா. 1 சாமுவேல் 31 அதிகாரம் 4 சொல்லப்படுகிறது. பட்டயத்தை நட்டு அது மேலே விழுந்தவன் செத்து போனான். பின்னாடி நம்ம 2 சாமுவேல் 1 அதிகாரம் பார்க்கும்போது ஒரு அமலேக்கியன் வாரான் தாவீது இடத்துல வந்து. அவன் என்ன சொல்கிறான், சவுலை நான் பார்த்தேன், சவுல் என்ன பண்ணிட்டாரு, செத்து போனார். எப்படி செத்து போனார்னு சொன்னால், இந்த மாதிரி அவர் ஈட்டியில் என்ன பண்ணிட்டார், குத்தி தொங்கி கொண்டிருந்தார். நீர் என்னை கொன்று போடுன்னு சொன்னோடனே அவர் நிச்சயம் பிழைக்க மாட்டான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவரை கொன்று போட்டேன். 11ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 1:11. ஆமென். எப்படி தாவீதும் அவனோடு கூட இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை யார் செத்ததுக்கு, இவனை கொல்லும்படிக்கு பின்னாடி துரத்துக்கிட்டே வந்தவன் செத்து போனான்னு சொல்லி இவன் பண்ணான், தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுதார்கள் சொல்ல பாரு. அது மாத்திரமல்ல, சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடினால புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் வாசமாக இருந்தார்கள். இன்றைக்கி நாம் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டா இருக்கிறது? கொஞ்சம் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கலன்னா எப்படின்னா அவன் கீழே விழுவான்னு சொல்ல என்ன பண்ணியிருப்போம், எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். ஆனால் அங்கே தாவீது என்ன பண்ணுறான், அவனோட வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுறாங்க, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுறாங்க. அது மட்டும் சாயங்காலம் மட்டும் என்ன பண்ணாங்களாம், உபவாசமாக இருந்தார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, வெட்டி போட்டவன் என்ன பண்ணான், தாவீது அந்த மலைக்கு என்ன பண்ணுறான், கொன்று போகிறான். நீ எப்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாக நீ எலும்புன்னு சொல்லி அவனையும் கொண்டு போடுறது நம்ம பாருங்க. அது மாத்திரமல்ல, பின்னாடி பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்சு அவன் ராஜாவானப்போ 2 சாமுவேல் 9 அதிகாரம் 1 சொல்லுகிறது, யோனத்தானின் நிமித்தம் தயவு வருகிறதற்கு யாராவது இருக்காங்களா, எல்லாரும் செத்து போனாங்க, யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு சொல்லி அவன் தேடி பிடிச்சி யாரை கூட்டாரான், மேபி போசேத்துன்னு ஒருத்தன், 2 கால்களும் முடமான ஒருத்தன். அவனை கூட்டம் வந்தான். அவன் என்ன சொல்கிறான், நான் செத்த நாயை போல் இருக்கிறேன்னு சொல்கிறான். இல்லை நீ என் நித்தமும் என் பந்தியில் நீ என்ன பண்ணுவேன், அப்பம் சுசிப்ப. தாவீதுனுடைய நேசம், தாவீதுனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் தன் நேசித்த சவுலையும் யோனத்தானை என்ன பண்ணா, ஒரு நாள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அவர்கள் நிமித்த எப்படியாவது நான் என்ன பண்ண அவர்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி அவன் நன்மை செய்கிறவனாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால அப்படி நேசிக்கிறதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கொஞ்சம் 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 நமக்கு ஆப்போசிட் ஆகிட்டாங்கன்னா உடனே நம்ம அன்பு என்ன பண்ணிடுது, தனிந்து போகிறது. அப்படி அல்ல. நிறைய நேரங்களில் நம்ம நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நல்ல நம்மகிட்ட க்ளோஸாக இருப்பாங்க. சில காரியங்கள்னால கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ண, மோஸ்ட்லி போய் பேசுவேன். ஒருவேளை அவங்களா நம்மளை வெறுக்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது, வெறுத்துறவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. ஒரு வார்த்தை நம்ம தப்பாக பேசிட்டாங்க, ஒரு வார்த்தை நமக்கு விரோதமாக பேசிட்டாங்க, நமக்கு பிடிக்காத செஞ்சுட்டாங்க, என்ன சூழ்நிலை இருந்தாலும் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை, நம்மோடு இருக்கிறவர்களை, நம்முடைய அயலகத்தார் என்ன பண்ணணும், நம்ம நேசிக்கிறதற்கு கட்டளை பெற்று இருக்கிறோம், கடனாளிகளாய் இருக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை குறித்து பார்க்கலாம். 2வது நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. 2வது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21-22 வாசிங்க. ஆமென். ஆமென். என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். ஆமென். இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 77 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். அடுத்தது நம்ம ஏன் நம்மளால் நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன, இது பேதுரு என்ன கேட்குறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் நினைச்சுறாரு, 70 தரம் மட்டும் என்று உனக்கு. அவனை என்ன அர்த்தம், எத்தனை தடவை உனக்கு விரோதமாக வந்தாலும் நீ என்ன பண்ணணும், மன்னிக்க தான் செய்யணும். இதனால் நம்ம மன்னிக்கிறோமா? சகோதரனோ சகோதரியோ, நம்ம சபையில் உள்ளவங்களோ, கூட வேலை பார்க்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா நம்ம அவங்களை மன்னிக்கிறோமான்னு சொல்லி ருசியாக நாமே சிந்தித்து பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 42வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஆமென்.
திரும்ப அவரிடத்தில் வந்து அவர்களோடே பேசி போதும் போதும். அப்பொழுது அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப வந்து அவர்களோடு பேசி. யோசேப்பு குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இல்லையா? யோசேப்பு என்ன பண்ணுறாங்க, அவன் ஒரு கனவு காண்ற சொப்பனம் காண்றான். எல்லா கதிர்களும் என்ன பண்ணுது, வணங்குது. அப்போ அது நிமித்தம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, அவனை பகைக்கிறாங்க. சகோதரர்கள் பகைத்து என்ன பண்ணுறாங்க, குழியில் தூக்கி போடுறாங்க. குழியிலேருந்து எடுத்து எங்கே எகிப்துக்கு என்ன பண்ணுறாங்க, அடிமையாக விற்று போடுறாங்க. பின்ன போத்திபார் இடத்துல வர்றான், அங்கே இருக்கிறான், அங்கே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பின்ன அந்த போத்திபாருடைய மனைவி நிமித்தம் மறுபடியும் என்ன பண்ணுறான், ஜெயிலுக்கு போகிறான். எல்லாம் முடிஞ்சு இப்போ கடைசியில் யோசேப்பு எங்கே இருக்கிறான், எகிப்தில் ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறான். அப்போ யார் வரா, மறுபடியும் இவனுடைய சகோதரர்கள் 10 பேர் வராங்க. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருந்திருப்போம், இவன் அவங்க மொத்தம் எடுத்தவுடனே பார்த்தோடனே அவங்கள சோதிக்கும்படியான சில காரியங்களை கேட்குறான். ஆனால் கேட்டுட்டு அவன் என்ன பண்ணான், யோசேப்பு என்ன பண்ணான், அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுதான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளோவா நேசித்திருப்பான் இல்லையா? எவ்வளோ பெரிய துரோகம். இப்போ இந்த காலத்தில் எங்கேயாவது அனுப்பிவிட்டா கூட நம்ம எப்படியாவது பஸ்ஸை பிடிச்சா வந்துடலாம். ஆனால் அவரால் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான், தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய தகப்பனாரையும் மற்றவங்களையும் மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானு சொல்லி நான் அடிமையாய் விற்கப்படுகிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் மறுபடி சகோதரர்கள் மறுபடி திரும்ப அவர்களிடத்தில் வரும்போது என்ன பண்ணுறான், அவர்களுக்காக அவன் அழுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்க. அதே மாதிரி 43வது அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியாக அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ள போடி என்ன பண்ணுறான், அங்கே அழுதான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, 45:2 சொல்லுது, அவன் சத்தமிட்டு அழுதான். சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படும் போது அவன் என்ன பண்ணுறான், சத்தமிட்டு அழுதான். நம்மளாக இருந்தால் என்னென்ன கேள்விலாம் கேட்டிருப்போம். ஒரு இடத்துல கூட அவன் அந்த சொப்பனத்தை பற்றியோ, டேய் நான் சொன்னதுக்கு எல்லாம் சிரிச்சிங்களாடா, இன்றைக்கி எல்லோரும் என் காலில் வந்து விழுந்தீங்களா, அதான் சொன்னானா யோசேப்பு? ஒன்றும் சொல்லலை. என்ன பண்ணுறான், தன் சகோதரனுக்கு தன்னை எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தன் சகோதரனுக்கு அவர்களை வெளிப்படுத்துகள் என்ன பண்ணுறான், அவன் சத்தமிட்டு அழுதான். அது மாத்திரமில்ல, பின்னாடி அவன் சொல்கிறான், நான் தான் அவங்க சகோதரன் யோசேப்பு, வாங்க வாங்க எங்கெல்லாம் அவங்கெல்லாம் இருக்குன்னா கலக்கம் 3வது வசனம், அவர்கள் கலக்கமுற்று இருந்ததுனால அவனுக்கு உத்தரவு சொல்லாமல் இருந்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், என் கிட்ட வாங்க, நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்துலையே விற்று போட்டவன் சகோதரன் யோசேப்பு நான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு கர்த்தர் எங்களை என்ன பண்ணுறார், முன்னமே அனுப்பிடான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு நீ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, முன்னமே அனுப்பினார். அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் 45:15 இப்படியாக சொல்லுகிறது, பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின்பு அவன் சகோதரர் அவனோட, அது வரைக்கும் இவங்க பயத்தோடு இருக்காங்க, என்ன பண்ணுவான், ஒருவேளை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்னையாடா தூக்கி குழியில் போட்டிங்கன்னு சொல்லி மறுபடியும் எவ்வளோ பேரையும் ஜெயிலில் தூக்கி போட்டுவானு சொல்லி வரல கலக்கத்தோடு அவங்க இருந்தாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், தன் சகோதரர் அவரை முத்தம் செய்து அவர்களை கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின்பு அவர் சகோதரர் அவனோடு என்ன பண்ணாங்க, சம்பாஷித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை அவன் மன்னிக்க முடியுமா? நான் சின்ன 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 காரியங்கள் வரல, அதனால் நம்ம மன்னிக்க முடியாமல் அநேக நேரங்கள் அநேகர் இடத்துலேருந்து விலகியோ இல்லைன்னா அநேகர் இடத்துல நம்ம வைத்த அன்பை என்ன பண்ணியிருக்கிறோம், அநேக நேரங்களை விட்டு விலகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம், அவர்களை வெறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். 7 தரம் மாத்திரமில்லை, 70 தரம் என்ன பண்ணணும், மன்னிச்சு தான் ஆகணும். அது மாத்திரமில்லை, யோசிப்பு பின்னாடி பார்க்கும்போது அவங்க அப்பா இறந்தவொடனே மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம ஒன்றும் பண்ணல, அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்மளை கொண்டு விடாமலன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, செய்தி சொல்லி விட்றாங்க. அப்பா உயிரோடு இருக்கும்போது சொன்னார், அண்ணன் சகோதரர்களை என்ன பண்ணிடாத, ஒன்றும் பண்ணிடாதன்னு சொல்லி 50:21 இப்படியாக சொல்லுகிறது. அவன் என்ன பண்ணுறான், அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். யார் 17 வயசில் குழிக்குள்ள தூக்கி போட்டு எகிப்திடத்தில் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு தன் சகோதரர்களிடத்தில் எப்படியா பேசினா, பட்சமாய் பேசினான். இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நமக்கு பிடிக்காத நம்முடைய சகோதரி யாரை செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணிடுறோம், பட்சமாய் பேச முடியலை. 7 தரம் மாத்திரம் இல்லை, 70 தரம் நம்ம மன்னிக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. அவர் அவனை நோக்கி, பேதுருவே, சேவை கூறுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன். 23:34. ஆமென். அதாவது மன்னிக்கணும், சரி 7 தரம் இல்லை, 70 தரம்
மன்னிக்கணும். அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், அவள் தானே தப்பு பண்ணா, அவள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், நான் மன்னிக்கிறேன். அவள் தானே மூஞ்சி திருப்பிட்டு போகிறா, அவள் வந்து பேசட்டுன்னா என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, காரி துப்புனாங்க, முகத்தில் உமிழ்ந்தாங்க, தலையில் குட்டுனாங்க, தலையை எல்லாம் வச்சாங்க. யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது என்னதென்று 70 தரம் மன்னிக்கணும்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் என்ன சொல்கிறார், அவன் மன்னிப்பு கேட்கட்டாலும் நீ என்ன பண்ணணும், மன்னிக்கணும். இந்த நாளில் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவனா வந்து என்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், அவன் தானே தப்பு பண்ணது, இல்லை அவன் தானே மூஞ்சி தூக்கிட்டு போனது, அவன் தானே மூஞ்சி தூக்கிட்டு போகிறது. அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது. யாருமே மன்னிப்பு கேட்கலையே, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், மன்னிச்சார். ஏன்னா நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அவரிடத்துல என்ன கட்டளை பெற்றிருக்கிறோம், நேசிக்கிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறோம். அவர் நம்மை மன்னித்ததுனால நாம் என்ன பண்ணணும், மற்றவர்களை மன்னிக்கணும். மன்னிப்பு கேட்டாலும் பரவாயில்ல, கேட்காட்டாலும் பரவாயில்ல, அவங்க மூஞ்சி தூக்கிட்டு போனாலும் நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், போய் பேசிதான் ஆகணும். பேசலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும்போது அவர் என்ன பண்ணார், முதல்ல கடனை அடத்துல, முதலாவது உன் சகோதரத்தில் போய் ஒப்புரவாயிட்டு பின்னாடி வந்து என்ன பண்ணு, காணிக்க போடு, பின்னாடி வந்து என் சமூகத்தில் நெல்லு சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறான். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும். எத்தனை தரம் நமக்கு விரோதமாக தவறுகள் செய்தாலும் நம்முடைய சகோதரிகளை மன்னிக்கணும். அது மாத்திரமில்லை, அவங்க மன்னிப்பே கேட்கட்டாலும் என்ன பண்ணணும், நம்ம மன்னித்து அவங்களோடத்துல ஒப்புரவாகணும். இப்போ இந்த காலத்தில் அதுதான் பெரிய பிரச்சனை. நான் மன்னிப்பு கேட்குறதா இல்லை, நீ மன்னிப்புக்க. நான் என்ன நினைப்பேன், அவன் வந்து பேசட்டான், அவன் அவ்வளோ பெரிய ஆளா, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன பெரிய ஆளா, அவனா வந்து பேசினா நான் என்ன பண்ணுறேன், போய் பேசுகிறேன், நானாலாம் போய் பேச மாட்டேன். அப்படி அல்ல, மன்னிப்பு கேட்காவிட்டாலும் மன்னித்து நம்ம என்ன பண்ணணும், அவர்களையும் நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ எப்படி நேசிக்கணும், நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும், மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கலட்டாலும் மன்னிக்கணும். இன்னொன்று ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக. ஏன் நம்மளால் அன்பு செய்ய முடியலை? எல்லாருக்கும் ஆசை தானே. யாருக்காவது நான் இன்றைக்கி இவ கூட சண்டை போடணும், இவ கூட பேசக்கூடாது, அப்படி யாருக்காவது ஆசை இருக்கா? இல்லை இல்லையா? நம்ம எல்லோரும் நேசிக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறோம். எல்லாரோட ஒப்புரவாக இருக்கணும், எல்லாரோட சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஏன் நம்மளால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க மறுபடியும். நம்ம 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. 1 சாமுவேல் 18, 7, 8, 9. அந்த ஸ்திரீகள் ஆமென் ஆடி பாடுகையில் ஆமென் சொன்னது 1000, ஆமென் தாவீது சொன்னது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். ஆமென். அந்த வார்த்தை சவுலுக்கு உசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை தாய்மகரமாய் பார்த்தான். ஆமென். நம்ம எல்லாரும் முதல்ல வாசிச்சோம் இல்லையா, யார் முதல்ல சவுல் ஃபஸ்ட்டு நேசிச்சானா இல்லை தாவீது நேசிச்சானா? சவுல் தான் என்ன பண்ணுறான், தாவீதை மிகவும் நேசித்தான், அவனை இவன் மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு இவன் ஆயுதம். யார்? சவுல் தான் தாவீது என்ன பண்ணுறான், ரொம்ப சிநேகிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்ன பண்ணுறான் தாவீது, அந்த கிண்ணறத்தின் மூலமாக அவன் கொடுக்குறான்னு சொல்லி, நம்ம சுரமண்டலத்தின் மூலமாக அவன் கொடுக்குறான். அப்போது சவுல் தாவீதை மிகவும் நேசித்தான். ஆனால் அவன் என்ன பண்ணான், கொல்றதுக்கு துரத்திட்டு போனான். ஏன் துரத்திட்டு போனான்? நம்ம எல்லோரும் நல்லா தெரிஞ்ச வாசிச்சோம் இல்லையா, ஸ்திரீகள் ஆடிப்பாடுகள் என்ன சொன்னாங்களாம், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பெரிய பராக்கிரமசாலியான்னு சொன்னால் சவுல் தான். எல்லாரும் அவனுக்கு தோள்பட்டைக்கு கீழே இருந்தாங்க. இங்கே தாவீது கோலியாத்து கூட போய் நிற்கும்போது அவன் சொல்கிறான், நீ என்னென்ன கல்லை தடி எடுத்துகிட்டு வந்துருக்கிற, நான் என்ன நாயான்னு சொல்லி கேட்குறான். அப்படி ஒரு சிறிய வாலிபன். ஆனால் அவனை பார்த்து ஒரு சின்ன பாட்டு பண்ணோன்னு எனக்கு என்ன வந்துச்சு, பொறாமை வந்துட்டு. எப்படி அவனுக்கு எனக்கு 1000, அவனுக்கு 10000. ஏன் நம்மளால் மற்றவர்களை நேசிக்க முடியலை? முதல்ல இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன, மற்றவர்கள் மேலே அநேக நேரங்கள் நமக்கு வருகிற பொறாமை. நமக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நல்லா யோசிப்போம். நம்மளோட கொஞ்சம் மேலே போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அந்த அன்பு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பொறாமை வந்து அது கொஞ்சம் வெறுப்பாக என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம். அப்படி அல்ல. சவுல் என்ன பண்ணுறான், பொறாமை வந்தவன் அவனை என்ன அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஸ்திரீகள் சும்மா அவங்க ஏதோ பாட்டு பாடுறாங்க சந்தோஷத்தில். அதனால் நம்ம ஏன் நம்மளால் மற்றவர்களை நேசிக்க முடியலை? நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு முக்கியமான காரியம் என்ன,
பொறாமை, பெருமை இருக்கக்கூடாது. ரெண்டாவது பொறாமை இருக்கவே கூடாது. மற்றவர்களுடைய ஆசீர்வாத காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதில் சந்தோஷப்படுகிறவர்களாய் காணப்படணும். மற்றவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சகோதரர்கள் நல்லது நடக்க அதில் என்ன பண்ணணும், சந்தோஷப்படணுமே தவிர ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, பொறாமை படவே கூடாது இல்லையா? வேண்டுதவர்கள் வாசிங்க. யோவானில் இருந்த சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். நம்ம முதல்ல பார்த்தா ஆண்டவரே என்ன பண்ணாரு, அவங்க கேட்காமலே மன்னிச்சார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வோம். இது எப்படி ஆகும்? அவர் ஆண்டவர், நாம் என்ன பண்ணுவோம், அவரால் படைக்கப்பட்ட மனுஷங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும். அவரே அப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி, நம்மளை விட கொஞ்சம் மேலே போயிட்டு என்ன பண்ண முடியலை, நம்மளால் நேசிக்க முடியலை. ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் நம்மளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும்போது என்ன பண்ண முடியலை, நம்மளால் அதை நேசிக்க முடியலைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். பொறாமை எந்த காலத்திலும் நமக்கு வரவே கூடாது. வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நீ உட்கார்ந்து ஆமென். சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். பொறாமை வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். சகோதரன் சகோதரி நல்லா காரியங்கள் நடக்கும்போது சந்தோஷப்பட வேண்டிய நான் என்ன பண்ணுறேன், பொறாமைப்பட்டு என்ன பண்ணுறேன், என் தாயின் மகனுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவதூறு உண்டாக்குறேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களாக யாராவது படிக்க ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி. நம்ம அவரை காட்டிலும் பெரியவங்களா? அவராலே அக்செப்ட் பண்ண முடியுது. அவர் படைத்த ஜனங்கள் அவரை காட்டிலும் எப்படி பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். லாசர் என்ன பண்ணார், உயிரோட எழுப்பினார். எபிருவின் மகளை உயிரோட எழுப்பினார். ஆனால் எடுத்தவர்கள் வாசிங்க, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20:7 வாசிங்க. அப்போஸ்தலர் 20:7. வாரத்தின் முதல் நாளிலே ஆமென். அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். போதும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாரு, பவுல் வாராரு, மறுநாள் அவர் வேற ஒரு பட்டணத்துக்கு போகணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரா, அவர்களுடனே சம்பாஷித்து எப்போ வரைக்கும் பிரசங்கித்தார், நடுராத்திரி மட்டும். ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் எல்லோரும் வாட்சா பார்க்க ஆரம்பிச்சிடும். 1:15 ஆகிட்டுனா கஷ்டமாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் போகணும், அதனால் எவ்வளவா நம்ம வார்த்தைகளை சொல்லணும்னு சொல்லி நடுராத்திரி மட்டும் என்ன பண்ணுறாரு, பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ என்ன 9வது வசனம் இப்படி ஆச்சிருக்குது, ஐத்திகுன்னு சொல்லி ஒரு வாலிபன் என்ன பண்ணா, ஜன்னலில் உட்காந்து பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணாராம். பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் அவனுக்கு தூக்கம் வந்து என்ன பண்ணிட்டான், 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஆனால் பின்னாடி உடனே பவுல் இறங்கி போய் அவனை அணைத்து கொண்டு கலங்காதிருங்கள், உயிர் அணுக்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டி கொண்டு மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அப்போது ஆண்டவர் என்ன சொல்றார், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும். அதாவது லாசர் சீலையை சுற்றி உள்ளே வச்சுருப்பாங்க தெரியாது, அவர் எழும்பி வாராரு. எவரின் மகள் அப்பொழுதுதான் மறித்து போனால் எழுப்பினார். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்கணும். ஐத்தியகு அப்படின்னா எப்படி இருக்கும், தலையெல்லாம் உடஞ்சி கை காலெல்லாம் உடஞ்சி பீஸ் பீஸாக இருந்திருப்பான்ல. அப்போ எப்படியா அவன் மறுபடியும் எழுந்திருப்பான்? எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? நம்ம யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சிட்டியில் இருக்கும்போது பழைய மோடா, இப்போ அந்த பில்டிங்லாம் இல்லை, பழைய மோடாவில் ஒரு பங்காளி 3வது 4வது மாடியில் வேலை பார்த்துருந்தவர் தவறி விழுந்து வந்தப்போ தலை உடஞ்சி அப்படியே மூளைலாம் வெளியே பிதுங்கி வந்துட்டுருச்சு. அந்த ஆள் இறந்து போனார் அன்ஃபார்ச்சுனேட்லி. அப்படி இருந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில் உள்ள ஒரு மனுஷனை பவுல் எப்படி உயிருள்ளவனாய் கூட்டி கொண்டு வர்றான். அப்போ அவராலே ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீங்களும் செய்வீங்கன்னு சொல்லும்போது நாம் நம்முடைய சகோதரர்கள் இனிமேல் என்ன பண்ணிக்கூடாது, ஒரு காலம் என்ன பண்ணிக்கூடாது, இந்த பொறாமைங்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. அதனால தான் நம்முடைய அன்பு அநேக நேரங்களில் தனிந்து போகிறது. நம்ம கூட இருக்கிற வரைக்கும், நமக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஓகே, கொஞ்சம் மேலே அப்படி அல்ல.
நம்முடைய மற்றவர்களுடைய சந்தோஷத்தில், மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படுகிறவர்களாக நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும்? காணப்படணும். ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதா, நம்ம ஃபெலோஷிப்பில் நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும், நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜோங்கணும். சிலருக்கு சில காரியங்கள் நடக்கும்போது அவங்கள விட நான் அதிகமாக சந்தோஷப்பட்ட நாட்கள் உண்டு. நம்ம கிறிஸ்தவர்கள் அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பைபிளில் தூக்கிட்டுங்க வந்து உட்காந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ள அன்பு இல்லைன்னு சொன்னாங்க. எந்த சூழ்நிலையில் இந்த பொறாமைங்கிற காரியம் நம்ம இதயத்துக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது? வந்துடவே கூடாது. சவுல் என்ன பண்ணுறான்? அதிகமாக நேசிக்கிறான் தாவீதை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஸ்திரீகள் பாட்டு பாடிட்டு போகும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் அவனை பகைத்து ஆரம்பித்து கடைசியில் எங்கே வந்து, அதுதான் காரியம். அதுதான் ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வார்த்தை அவங்க சொன்னதுனால கடைசியில் எங்கே போய் நிற்கிறான்? அவனை துரத்தி கொள்கிறான். 3000 பேரை கூட்டி கொண்டு போகிறான். மறுபடியும் பெலிஸ்தேர்கள் யுத்தத்துக்கு வந்தாங்கன்னா திரும்பி வரான். மறுபடியும் யுத்தம் முடிஞ்சவன மறுபடியும் அவனை கொல்லும்படிக்கு. அவன் எங்கேயோ போயிட்டான், அவன் திரும்பி வருவானான்னு கூட தெரியாது. ஆனால் அவனை கொல்லும்படிக்கு அவன் நம்ம நினைக்கிறாங்க. நம்ம மனசில் இந்த காரியம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும்? உடனே அதை என்ன பண்ணிடணும்? எடுத்து போட்டுடணும். ஏன்னா அந்த பொறாமை என்ன பண்ணும்? நிறைய தவறான காரியங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம்? வழி நடத்தி கொண்டு போயிடும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் ஒரு காரியத்தை கொடுத்து பார்க்கலாம். ஏன் நம்மளால் அன்பு செலுத்த முடியல? அதே தாவீது சவுல் கதைக்கு தான் மறுபடியும் வரலாம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. ஆமென், 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 ஆமென். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவர் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். ஆமென். என் ஆண்டவர் மேல் என் கையை போடேன். ஏன் சவுல் வந்து தாவீதை கொல்லணும்னு சொல்லி துரத்திக்கிட்டு வரான்? இந்த இடத்துல சொல்லுகிறது 9வது வசனம், தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன்? இப்போ எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க சவுல்கிட்ட? தாவீது இருக்கிறான்ல, சாமுவேல் என்ன பண்ணிட்டார்? அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். அவன் நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்பண்டா உங்களை கொல்லலாம். உங்கள் ஸ்தானத்தில் அந்த காலத்தில் இருந்துருக்குறாங்கல்ல, நம்ம அந்த ஆட்களை சோழி முடிக்கிறதுக்கு அந்த காலத்திலே இருந்துருக்குறாங்க. எப்பண்டா நீ உண்மை கொல்லலான்னு சொல்லி என்ன பண்ணுறான்? மனுஷருடைய வார்த்தைகளை ஏன்? நிறைய நேரங்களில் நம்ம மற்ற மனுஷர்களுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு நம்ம அதிகம் நேசித்த நம்முடைய பிள்ளைகளிடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? விலகி போகிறவர்களாய் காணப்படுவோம். தாவீது என்ன சொல்லியிருக்கிறாங்க? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்டீரு? யாராவது சொன்னாங்களா? அப்படி யார் சொன்னா? இந்த நாளில் நிறைய பேர் நம்மகிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அவள் இப்படி சொன்னான் உன்னை பற்றி, இவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான், இவன் நீ எப்படான்னு இருக்கான்னு சொல்லி நிறைய நேரங்களில். ஆனால் இங்கே தாவீது என்ன சொன்னான்? ஆக்சுவலாக வாசிங்க 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய. ஆமென். தாவீது என்ன சொல்லியிருக்கான்? ஆக்சுவலாக கர்த்தர் அவரை அடித்து, இல்லைன்னா அவருடைய காலம் வந்து அவர் எப்போ வயசாகி சாகுறாரோ அப்பவும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் மரித்து இல்லைன்னா அவர் யுத்தத்தில் போய் செத்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? ராஜாவா ஆகுவேன். அடுத்த வருஷம் எப்படி? அது நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்த மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை. ஆனால் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறாங்க. நிறைய நேரங்களில் நம்ம நிறைய உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கு மெயின் காரணம் ஒரு 3வது மனுஷனாக தான் இருப்பாங்க. இவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவன்கிட்ட போய் நேரம் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்கவே. சவுல் முதல்ல என்ன பண்ண? தாவீது கூட இருக்கான், அவனுடைய ஆயுததாரி கூட இருக்கான். கூப்பிட்டுட்டே நீ இப்படி சொன்னியாடான்னு சொல்லி கேட்டிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவனே என்னை அபிஷேகம் பண்ணி வச்சது உண்மைதான், சாமுவேல் தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணி வச்சது உண்மைதான். ஆனால் நீர் எப்போ இப்போ இந்த மாதிரி இறக்குறீங்களோ அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்? நான் என் கையை உமக்கு விரோதமாக போடவே மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா? இத்தனை தடவை அவன் என்ன பண்ண? 3000 பேரை கூட்டிகிட்டு துரத்தி இருக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. யாரும் யாரை பற்றி என்னமோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட ஒன்றுமே கேட்காம நிறைய உறவுகள் அழிந்து போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் மனுஷருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்காதபடிக்கு, மனுஷருடைய வார்த்தைகள் அநேக நேரங்களில் நம்ம வழி தப்பு பண்ணும்படிக்கு தான் காணப்படும். சும்மா உயிரை போல நேசித்த ஒருத்தனை மாங்குன்னு கொல்றதுக்கு துரத்திட்டு போகிறான் யார்? சவுல். எதனால்? மனுஷருடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்ததுனால. மனுஷருடைய வார்த்தைகள் நம்ம வழி தப்பதான் பண்ணும். நம்ம அவருடைய வழியிலிருந்து வழி விலகத்தான் செய்யணும். நம்ம அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணணும்? ஏன் அன்பு செய்கிறதுக்கு நமக்கு தடையாக இருக்கிற காரியம்? நம்ம முதலாவது பொறாமை, அடுத்தது
மனுஷருடைய வார்த்தைகள் அப்படின்னா மற்ற மனுஷருடைய ஏதாவது ஒரு மனஸ்தாபமாக நேராக போய் பேசினா ஒரு செகண்டில் என்ன பண்ணிடும் அந்த காரியம் சால்வ் ஆயிரும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். அப்படியோட ஒரு நம்ம கௌரவம் நம்ம என்ன பண்ணுறோம் நேரங்களை தடை செய்கிறதாய் காணப்படுகிறது. அப்படி இல்லை, நம்ம நேசிக்கிறதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னை நேசிக்கிறது போல பிறனிடத்துல நீ அன்பு வருவாயன்னு சொல்லி வேதம் நமக்கு கட்டளையை கொடுத்துருக்கிறது. அந்த கட்டளையை செய்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையில் வரலாம். அந்த கட்டளையிலேருந்து நம்ம வழி விலக அநேக காரியங்கள் வரலாம். ஆனால் நம்ம அவைகள் எல்லாம் விட்டு என்ன பண்ணணும், நம்ம அதை ஜெயிக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அன்பு எப்படி அன்பு செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். அன்பு செய்கிறதற்கு தடையாக இருக்கிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். இன்னும் 2 காரியம் மாத்திரம் பார்க்க போகிறோம். எப்படி அன்பு செய்யக்கூடாது இல்லையா, அதையும் பார்க்கணும்ல. வாசிங்க 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆமென் ஆமென் ஆமென். இப்போது எப்படி அன்பு செய்யக்கூடாது அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம், இப்போ நான் ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், அவங்கள நேசிப்பேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு அந்த தேவைப்படுகிற அந்த காரியம் முடிஞ்சவொன்னே நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய நேசம் முடிஞ்சு. இந்த இடத்துல அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமான்னு சொல்லி ஒரு சகோதரி இருந்தால், அதாவது தாவீதினுடைய குமாரத்தி தாமார் இருக்கிறா. அதே மாதிரி தாவீதினுடைய குமாரன் யார், அம்னோன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரியின் மேல் மோகம் கொண்டான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது 2வது வசனம், அவன் அது நிமித்தம் என்ன பண்ணான், ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அப்போது ஒரு தந்திரவாதி அங்கே இருக்கிறான், யார், யோனதாப்னு சொல்லி ஒரு மகா தந்திரவாதி என்ன சொல்கிறான், இந்த மாதிரி பிளான் பண்ணி நீ என்ன பண்ணு, உனக்கு உன் சகோதரி மேலே ஆசையா, அந்த சகோதரி என்ன பண்ணு, இந்த மாதிரி நீ வியாதியாக இருக்கிற மாதிரி நாடி எல்லாம் செய்கிறான். அதை குறித்து நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம். அப்போது இவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரியை தீட்டுப்படுத்துகிறான். எதற்காக, அவள் மேல் மோகம் கொண்டா, அவளுடைய சரீரத்து நிமித்தம் அவளை தீட்டுப்படுத்திட்டான். ஆனால் நம்ம ஒரு வசனத்தை கூட மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 14வது வசனம் வாசிங்க. ஆமென். அடுத்த வசனம். ஆமென். ஏன் ஒரு 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 காரியத்திற்காக நம்ம மற்றவங்களை நேசிக்கக்கூடாது? எப்படியா நேசித்தானோ அடுத்து அந்த காரியம் நடந்தவன்னு என்ன பண்ணுறான், அவளை வெறுக்கிறான். அது மாத்திரம் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வேதம், அவன் விரும்பின விருப்பத்தை பார்க்கல, அவன் வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது. ஒரு காரியம் ஆகணும் அப்படி இல்லை, நம்முடைய நேசம் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கடனாளிகளாக இருக்கிறோம் அன்பு கூறுவதற்கு. அதனால தான் அன்பு கூறணுமே தவிர, இவனால் எனக்கு இந்த காரியம் நடக்கும்னு சொல்லி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அன்பு கூறவே கூடாது. ஏன்னா அந்த காரியம் நடந்தவொடனே நான் என்ன பண்ணிடுவேன், அந்த மனுஷனை என்ன பண்ணிடுவேன், டீலில் விட்டுருவேன், இல்லை நான் வெறுக்க ஆரம்பிச்சிடுவேன். எவ்வளவா நேசித்தானோ அவ்வளவா என்ன பண்ணுறான், வெறுக்கிறான். அவன் என்ன சொல்கிறா, நீ என்னோட தகப்பன்றதில் சொன்னால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்மளை என்ன உனக்கு கொடுத்துருவாங்க, நீ இப்படி ஒரு மதிக்கட்ட காரியத்தை செய்யாத என்னெல்லாமோ சொல்கிறா. எல்லாத்தையும் அவன் மறுதலை புறம்பை தள்ளிட்டு என்ன பண்ணுறான், அவளை தீட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவளை வெறுக்கிறவனாய் காணப்படுகிறான். அதனால் இந்த காரியம் நடக்கும் அப்படி அல்ல, நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்கணும். அது மாத்திரமில்லை, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், நம்ம நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:4. ஆமென். சிம்சனை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியல. அவன் திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தீரி குமாரத்தில் ஒருத்தியை பார்க்குறான், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். பெற்றோர்கள் எப்படியோ சொல்கிறாங்கன்னு அவன் கேட்கல, போகிறான், நிச்சயம் பண்ணுறான். ஆனால் நிச்சயம் பண்ணிட்டு மறுபடியும் அவனுடைய அந்த நிச்சயம் பண்ண பொண்ணை பார்க்க போகும்போது அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா, அவளுடைய தோழரில் ஒரு அவனோட ஸ்நேகமாக இருந்த ஒருவளுக்கு கொடுக்கப்பட்ட அவளுடைய, அதாவது சிம்சோனுக்கு கொடுத்திருந்த அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க, இன்னொருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் என்ன பண்ணுறான், 300 நரி பந்தங்கள் என்ன பண்ணுறான், வாளில் என்ன பண்ணுறான், தீபந்தத்தை கட்டி விட்றான். பெலிஸ்தீர்களுடைய எல்லா வயல்கள் எல்லாத்தையும் அழித்து போடுறான். கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எதனாலன்னு சொல்லி அந்த பொண்ணையும் அந்த பொண்ணுடைய அப்பாவையும் என்ன பண்ணுறாங்க, எரித்து கொண்டுறாங்க. முதல்ல அவன் விரும்புகிற பொண்ணுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு. 2வது நம்ம பார்க்கும்போது 16வது அதிகாரத்தில் அவன் காசாவுக்கு போய் ஒரு வேசின் இடத்துல போனான். அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணுறான்,
இந்த தெளிலாள் என்னும் ஒரு ஸ்திரீயோட ஸ்நேகமாக இருந்தான். இந்த தெளிலான்னு சொல்லி ஒரு ஸ்திரீயை ஆல்ரெடி ஒருத்தையை ஸ்நேகிச்சா, அவளை என்ன பண்ணாங்க, வேறொருத்தருக்கு கொடுத்ததுனால இப்போ என்ன பண்ணுறான், தெளிலாளோட அவன் ஸ்நேகமாக இருந்தான். ஆனால் அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த பெலிஸ்தீரின் அதிபதிகள்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, அவள்கிட்ட போய் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம், நீ என்ன பண்ணு, அவனுடைய பலன் எதினால் உண்டாதுன்னு சொல்லி நீ கேட்டு என்ன பண்ணி என்கிட்ட சொல்ல மாத்திரம் செய்யும். பணம் இல்லையா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன, பணம். உறவுகளுக்கு இடையில் பணம் வரவே கூடாது. நியாயாதிபதி அவன் சொன்ன இஸ்ரவேல் எல்லாரும் கேட்கணும், அப்போ ராஜாக்கள் கிடையாது, நியாயாதிபதிகள் தான் எல்லாம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவனை குறித்து அவனை பார்க்கும்போது கழுதையின் தாடை எறும்பால் 1000 பேரை கொண்டான். அந்த முதல்ல அவன் அந்த நிச்சயம் பண்ணும்போது அவன் ஒரு விடுகதையை சொல்கிறான். அந்த விடுகதையை விடுவிக்கிறவங்களுக்கு இத்தனை மாற்று வஸ்திரம் கொடுப்பேன்னு சொல்கிறான். அந்த விடுகதையை அவன் பொண்டாட்டி அவளே கேட்டு என்ன பண்ணுறா, அவங்கள்ட்ட சொல்லிடுறான். நம்மளால தான் என்ன பண்ணுவோம், மாற்று வஸ்திரத்தை கடையில் போய் வாங்கி கொடுப்போம். என்ன பண்ணுறான், போய் கொன்று அவங்கள்ட்ட வஸ்திரத்தை பிடிக்கிட்டு வந்து கொடுக்குறான். இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி இவள் மேலே ஸ்நேகமாக இருக்கிறான். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டா, பணத்திற்காக அவன் என்ன பண்ணிட்டா, மற்றவர்களிடத்துல காட்டி கொடுக்கறதற்கு எப்படிப்பட்ட உடன்படுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு நியாயாதிபதி, பெரிய பராக்கிரமசாலி, ஆனால் அவளுக்கு என்ன தான் முக்கியமாக இருந்துச்சு, பணம் தான் முக்கியமாக இருந்துச்சு. பணத்திற்காக என்ன பண்ணுறா, அவனை காட்டி கொடுக்கறதற்கு அவள் உடன்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அநேக நேரங்களில் பணத்தினால நிறைய உறவுகள் இந்த நாளில் பிரிக்கிறத நம்ம பார்க்குறோம். பணம் நமக்கு தேவைதான், எல்லாம் சரிதான் உடலில். ஆனால் எப்பவும் நமக்கு உறவா இல்லைன்னா பணமான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம மனுஷர்களை காட்டிலும் பணம் எப்பவும் என்ன பண்ணுறது, உயர்ந்தது கிடையவே கிடையாது. சத்ருவினால் அநேக நேரங்களில் இந்த பணத்தை கொண்டு வந்து அநேகர் என்ன பண்ணுறான், வஞ்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு நம்ம ஒரு காலம் என்ன கொடுக்கவே, மனுஷர்கள் ஒரு உலகம் அவங்கள சொல்லலாம், ஐயோ சரியான இழிச்சவனா இருக்கானே, பைசா. அப்படி இல்லை, தேவன் நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறார், அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அவர் கொடுப்பார். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இவள் சிம்சோனோடு இருந்திருந்தா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ணா, 1100 வெள்ளிக்காசு நாங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கன்னு சொன்னோடனே தன்னை நேசித்த ஒருவன் என்ன பண்ணுறா, அவள் காட்டி கொடுக்க அவள் உட்படுகிறத நம்ம பார்க்குறோம். அதுமாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு டைம் 2 டைம் 3 டைம் மறுபடியும் சொல்லி கடைசியில் என்ன பண்ணுறாங்க, சிம்சோனை அவனை சிறுமைப்படுத்துகிறாங்க, அவனை வேடிக்கை காட்டும்படி கொண்டு வராங்க. நான் யோசித்து பார்க்குறேன், 3000 பேர் அந்த இதில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பில்டிங்கில் இருக்கிறாங்க, சிம்சோனை வேடிக்கை காட்டும்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் கூட ஆண்டவரிடத்தில் கேட்குறான், அந்த தூண்கள் இழுத்து போடுறான், அவ்வளோ பேரும் மரித்து போனாங்க. நம்ம இருந்திருப்பாங்களா, உள்ள தெளிலாக இருந்திருப்பாங்களே. நம்ம வீரப்பனை அவரை பிடிச்சாங்க இல்லையா, பிடிச்சப்போ இந்த விஜயகுமார் IPS அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த பாராட்டு விழாலாம். இப்போ இது ஒரு பாராட்டு விழா தான் இல்லையா. சிம்சோனை பிடிச்சாச்சு, முதல்ல மெயின் ஸ்தானத்தில் யார் உட்காந்துருப்பா, துப்பு கொடுத்த தெளிலால் உட்காந்துருந்துருப்பாங்களா இருக்கும். ஒருவேளை அவள் உண்மையான அன்போடு அந்த மனுஷனோடு இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கலாம். ஆனால் பணத்திற்காக தன்னை நேசித்த ஒருவனை காட்டி கொடுத்ததுனால நான் சுவாசிக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை அவள் இருந்திருப்பா இல்லையா. ஏன்னா மெயின் ஆள் இவள் தான், அவளை கூட்டு உட்காரச்சிருப்பாங்க. இவளால் தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா பேட்டியாக எடுத்தாங்களே அந்த விஜயகுமார் IPS, அந்த பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இவங்க தான் என்ன பண்ணாங்க, பிளான் போட்டாங்க, இவரை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. அவளை இந்த ஜனங்களை என்ன பண்ண அழிந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த நாளில் கடைசி நாட்கள் நம்ம தேவனுடைய கற்பனைகளிலிருந்து கட்டளைகளிலிருந்து நம்மை விளக்கும்படிக்கு அநேக காரியங்கள் சின்ன காரியங்கள் தான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுகிறது. அவரிடத்துல கட்டளை பெற்று இருக்கிறோம், கடனாளிகளாக இருக்கிறோம். நேசிக்கிறதற்கு தான், யாரையும் வெறுக்கிறதற்கு இல்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், எபிரேயர் அப்போஸ்தலன் பரிசுத்த எபிரேயர்ல நிறுவம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசிப்போம் இல்லையா, எல்லா மெசேஜில் நான் இதை வாசிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுவேன். நம்ம வாசிக்கும்போது, ஒரு தினம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பற்றும் தேவனுடைய நல்வார்த்தை மினிவர் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நம்ம அடிக்கடி வாசிக்கிற காரியம் இல்லையா.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் சிலுவையில் ஏன் நான் அந்த அன்பு வந்து நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துக்கிறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படியே கீழே வந்தால் 7ஆம் வசனம் எப்படியாக சொல்கிறது, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்புக்கு நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ மேலே ஆண்டவரை மறுதளித்து சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்கள் யாருன்னு சொல்லி நம்ம கீழே பார்த்தோம்னு சொன்னால், அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து என்ன பண்ண, அடிக்கடி பெய்கிற மழைன்னா என்ன, ஆண்டிற்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டிற்கு இருக்கிற கிருபைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கனி கொடுக்கிற நிலம் எப்படியா இருக்கிறது, ஆசீர்வாதம் பெறும். பயிரை முளைப்பிக்கும் நிலம் ஆசீர்வாதத்தை பெறும். ஆனால் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலம் எப்படிப்பட்டு இருக்கிறது, தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன பண்ண முடியும், வெட்டுண்டு அக்னியில் போட. நான் கனி கொடுக்கலன்னு சொன்னால் நான் என்ன அர்த்தம், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறேன். அப்போ என்ன கனி கொடுக்கணும், கனியில் மொத்த கனி என்ன கனி, ஆவியின் கனியோ அன்பு. ஏன் அன்பு முக்கியம், அன்பு இல்லை நான் ஒன்றுமே இல்லை. வந்து கொஞ்சம் 13வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் இந்த வசனம் தான். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஒன்று நிலைத்திருக்கிறவைகளில் அன்பே பெரிய. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நிறைய நேரத்தில் நம்மளால் சகிக்க முடியலை. ஏன், அன்பு இல்லை. தேவ அன்பு மெய்யாகவே நம்முடைய இருதயத்தில் பூரணப்பட்டு இருக்குமானா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் என்ன நடந்தாலும் அவர் என்னென்னு சொல்லியிருக்கிறாரு, நேசிக்கிறதற்கு நான் கட்டளை பெற்றிருக்கிறேன், மற்றவர்களை நேசிக்கதே நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஏன் நிறைய நேரங்கள் நம்மளால் கஷ்டமாக தான் இருக்குது. இவனை என்னால் மன்னிக்க முடியாது, இவனை என்னால் நேசிக்க முடியாது, சிலர் நம்மளால் முடியாது. இது ஆக்சுவலாக அந்த மெசேஜெலாம் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு பாட்டு, ரீசெண்டாக ஒரு பாட்டு கேட்டேன். ஆக்சுவலாக 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டு. என்ன பாட்டு, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் கிரகிக்க முடியாத ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வ ஞானியமை. அவர் என்ன பண்ணணும், கிரகிக்க முடியாத அதிசயம் செய்யணும், ஏதாகிலும் செய்யணும். ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன் மன்னிக்க முடியலை, ஏன் அன்பு செலுத்த முடியலை, நாமளும் என்ன பண்ணணும், அதற்கு முயற்சி எடுக்கணும். நாம் அதற்கு முயற்சி, நாம் சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். என்னால் மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணணும், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யணும். கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா மெத்தையில் நடந்து போகிற வாழ்க்கை அல்ல, இடுக்கமான வாசல் தான். நான் நடந்து போனால் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிற நம்ம மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். நான் இப்போ கொஞ்ச நாள் மறுபடியும் நான் வேதத்தை ஆரம்பத்துலேருந்து வாசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது நம்ம நிறைய நேரங்களை வாசிச்சிருக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் ஆண்டவர் வித்தியாசமாக பேசுவார் இல்லையா. அந்த எகிப்தின் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட்டு கொண்டு போகிறதுக்கு அநேக வாதைகளை கொண்டு வரார் இல்லையா. இருள் உண்டாக்குது, தவளைகள் உண்டாகுது, வண்டுகள் வருது, வெட்டுக்கிளிகள் வருது. எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இருந்த அந்த கோசை நாட்டில் மட்டும் என்ன பண்ணல, காரிருள் வரல, வெட்டுக்கிளி வரல, தவளைகள் வரல, எதுவுமே வரல, வண்டுகள் வரல. இங்கே மட்டும் வருது. இவங்க என்ன ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆண்டு சொல்லார், இங்கே வரும் இங்கே வராது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனத்துக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிப்போம். ஆனால் கடைசி வாதம் வருது. எப்படி, சங்காரதூதன் என்ன பண்ணுவான், எகிப்தியருடைய தலையீச்சுகள் எல்லாவற்றையும் சங்கரிக்க போகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஒரு குட்டியை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க, அதை அடித்து அவனுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், வாசல்களில் பூசணும். அப்போ என்ன பண்ணுவோம், சங்காரதூதன் வரும்போது இதை பார்த்துட்டு விலகி போவோம். ஏன் அதுக்கு மட்டும் இப்படி, இருள் உண்டாகும்போது அது இல்லை, வெட்டுக்கிளிகள் வரும்போது இல்லை, இந்த வண்டுகள் வரும்போது இல்லை, இதில் மட்டும் ஏன்? இதனால் நம்ம ஆண்டவருடைய அவருடைய நாமத்தை நம்ம தரித்திருக்கிறதுனால, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் நிறைய முயற்சிகளை செய்யட்டாலும் தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அவங்க ஜீவன் தப்பணும்னு சொன்னால் என்ன பண்ணணும், அவங்களும் என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். அவங்க ரத்தத்தை ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணணும், நிலை வாசல்களில் தெளிக்கணும். ஏன் அப்படியெல்லாம் என்னால் முடியாது, என்னாலும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இருந்தால் தான் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியும்.
இந்த காலத்தில் உனக்கு ஒரு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம், பெற்றோர்களுடைய ஜெபமாக இருக்கலாம், இல்லை நீ ஆண்டோடைய நாமத்தை தரித்திருக்கிறது நிமித்தமாக சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னு சொன்னால் நான் எதாகிலும் ஆண்டவருக்கென்று செய்து தான் ஆகணும், நான் பிரயாசப்பட்டு தான் ஆகணும், என் கௌரவம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் விட்டு ஆண்டோடைய கற்பனைகளை கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்மளால் முழங்கால் படிக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த நாளில் தேவாவியான ஒரு இளமையாக எங்களோடு பேசியிருந்த ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ஆண்டவரை எவ்வளவா நேசிக்கிறியோ, ஆண்டவரை நேசிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல உன்னிடத்தில் நீ நேசிக்கிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதனால் இல்லை நேசிக்கிறதுக்கு தடையா, மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய இருதயத்திலேருந்து எடுத்து போடுவோமா? நான் இது என்னால் முடியாது, அப்படி அல்ல. நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னு சொன்னால் நீ ஏதாவது செய்து தான் ஆகணும். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாம் வாய்களை திறந்து நம்ம இருதயத்தில் ஆண்டவர் இந்த நாளில் என்ன காரியத்தை உங்களிடத்துல பேசியிருப்பாருன்னு சொன்னா, சில காரியங்களை வெளிப்படைய ஆண்டவர் பேசியிருப்பான்னு சொன்னால் அதனால் ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாம் தகவல் இந்த நாள் எங்களை முழுவதுமாக நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்று வேண்டாம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக சொன்னீங்க ஆண்டவரே. மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இதயத்தை தாங்க ராஜா. தாவீதை போல் ஆண்டவர் என்ன சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு விரோதமாக எழும்பி நின்னாலும் பரவாயில்ல, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இருந்த எல்லா காரியங்களும் போனாலும் பரவாயில்ல, நான் ரோடா தெருவா அலைஞ்சாலும் பரவாயில்ல, என்னிடத்துல இருக்கிற நேசத்தை, என்னிடத்துல இருக்கிற அந்த அன்பை எடுத்து போட முடியாதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு 2 இடத்துல கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா நன்றி ராஜா. சகோதரிக்கிறான் 7 தரம் தரல, 770 தரம், 770 தரானாலும் மன்னிக்கணும், 770 தரானாலும் மன்னிக்கணும். சகோதரிகளை குறித்து ஒரு பொறாம உங்களிடத்தில் இருக்குமா? பணத்தை பார்க்குறீங்களா? இல்லை. ஓ தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் இழந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பணத்தை இழந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்தவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் பணத்தை இழந்தாலும் பரவாயில்ல, தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை, அவர் எனக்கு கொடுத்த கடமையை நான் செய்யாம விட மாட்டேன்னு சொல்லு. ஓ நேசிக்கிறதுக்கு கட்டளை பெற்றேன், நான் நேசிக்கதான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அதனால் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு கருத்து ஒப்பு கொடுக்குறோம். தேவாவியானவர் எங்களோட இடைப்பட்ட விஷயங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் தேவன் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவரே என்னுடைய இதயத்தில் ஆண்டவரை கிரியேட் ஆகிட்டு ராஜா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை தேவனை கட்டளையிடுங்க ராஜா. தரைமட்ட தாழ்த்துக்கிற இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே.